வணக்கம் பிள்ளைகளே. இன்று நம்மோட பைபிள் ஸ்டோரீஸ்ல ஒரு வித்தியாசமான நம்பிக்கையோட நிறைந்த கதையை பார்க்க போறோம். யாரா தெரியுமா? யோபு என்ற நல்ல மனிதர். யோபு ஒரு நல்லவரு. அவருக்கு நிறைய செல்வம், மாடுகள், வேலைக்காரர்கள், குழந்தைகள். ஆனா அவர் ஒருபோதும் பெருமை இல்லை. எப்போதும் நல்லதா நடந்துக்கிறாரு. கடவுளை நம்பி வாழ்கிறார். ஒரு நாள் வானத்தில் கடவுளும் சாத்தானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யோபு உங்களை பயப்படுறாரா? எல்லாம் இருக்குதானே? எல்லாம் இல்லாதா என்ன ஆகும்? சரி, நீ பார்த்துக்கோ. ஆனா யோபுவை பாதிக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஒரே நாளில் யோபு எல்லாவற்றையும் இழந்தார். பசுக்கள் இல்ல, வீடு இல்ல, பிள்ளைகள் போயிட்டாங்க. நான் வெறுமையாக பிறந்தேன். கடவுள் கொடுத்தார். அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய மனைவி சொன்னாங்க, நீ இன்னும் விசுவாசிக்கிறியா? நம்ம நல்லத வாங்குறோம், கெட்டதையும் ஏற்கணும். 3 நண்பர்கள் வந்தாங்க. யோபு, நீதான் ஏதாவது தவறு பண்ணிருப்பே அப்படின்னு குறை சொன்னாங்க. நான் எந்த தவறும் செய்யலே. ஏன் இதெல்லாம் எனக்குன்னு தெரியல. அப்பா, ஒரு பெரிய காற்று வீசினது. அதிலிருந்து கடவுளின் குரல் வந்தது. யோபு, நீ என் செயல்களை புரியல. ஆனா நீ உண்மையாக இருந்தாய். அதுக்கப்பிறகு கடவுள் யோபுக்கு முன்னதை விட இரட்டை ஆசீர்வாதம் தந்தார். இனிமேல் யோபு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்.